பட்ட பகலில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, திருட்டு, பாலியல் பலாத்காரம், ஆள்கடத்தல், பள்ளி சிறுவர்களுக்கும் போதை விற்பனைகள் போன்ற ஈவு இரக்கமற்ற செயல்கள், சாலை விபத்துகளை கூட விளையாட்டாய் வீடியோ எடுக்கும் கல் நெஞ்சங்கள் என நம்மை சுற்றி நடக்கும் அகோரங்களை அன்றாடம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சமூகத்தின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் கோபம் வந்தால் மட்டும் மாற்றம் வந்துவிடுமா? இல்லை. தவறுகள் நம்மிடமிருந்துதான் துவங்குகிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அதுதான் உண்மை. அடிதடிகளையும் துப்பாக்கி சூடுகளையும் கொலை செய்வதையும் வீடியோ கேமாக விளையாடும் பிள்ளைகளுக்கு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடும் மனிதன் மீது எப்படி இரக்கம் வரும்? பள்ளி பருவத்திலேயே ஆபாச படங்களை பார்க்கும் சிறுவர்களுக்கு சக மாணவிகளை எப்படி நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியும்? ஓடி விளையாடியது அந்த காலம், கதவை மூடி விளையாடுவது இந்த காலம். விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் கூட கம்ப்யூட்டர் விட்டு எழும்பாத அளவிற்கு மரியாதை தெரியாதவர்கள் ஆகிவிட்டார்கள் நம் பிள்ளைகள். குறை கூறவில்லை, மனிதன் எந்திரமாக மாறி வருவதை கூறுகிறேன். நல்ல பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்குவார்கள். நல்ல பிள்ளைகள் தான் நல்ல சமூகமாக மாறுவார்கள். மாற்றம் நம் வீட்டிலிருந்துதான் துவங்க வேண்டும். உங்களை நம்பி தேவன் தந்திருக்கும் பிள்ளைகளை பயபக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வேத வசனத்தின்படி வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழுங்கள். ஜெபத்தையும் வேத வசனத்தையும் தினமும் பழக்கப்படுத்துங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆம், மாற்றத்தை வாஞ்சிப்போரின் முழங்கால்கள் தினமும் முடங்கட்டும். கண்கள் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தட்டும். பிள்ளைகள் தேவ பயத்தோடு வளர்க்கப்படட்டும். சுவிசேஷம் ஒன்றுதான் தேசத்தை மாற்ற முடியும் என்ற உண்மை தெரிந்த நாம் உறங்கலாமா? உயிர் மீட்சி அடைவோம். தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சந்ததியை உருவாக்குவோம்.